அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரியாதுஸ் சாலிஹீன் பாடம் 5. இந்த ரியாதுஸ் சாலிஹீன் கிதாபினுடைய 5வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் உள தூய்மையும் எண்ணமும் என்ற தலைப்பின் கீழ் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடத்துல 2 ஹதீஸினை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இதன் முதலாவது ஹதீஸு ஜமாஅத்தாக தொழும் நன்மை என்ன என்ற தலைப்பின் கீழே ஒரு ஹதீஸை நம்ம பார்க்க இருக்கின்றோம். இரண்டாவது, எண்ணத்தை கொண்டு செய்தவர், எண்ணத்தை கொண்டு செய்யாமல் விட்டவர் என்ற தலைப்பின் கீழ் 2வது ஹதீஸினை நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்போ ஆக மொத்தம் இந்த பாடத்தில் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 10வது ஹதீஸு وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்றாங்க. என்னது? ஒரு மனிதருடைய தொழுகையாகிறது அவர் ஜமாஅத்தோடு தொழுகிறார். புரியுதுங்களா? முன்ஃபரிதன் தொழுவல, தனியாக தொழுவல, அவர் ஜமாஅத்தாக தொழக்கூடிய அந்த தொழுகையாகிறது அவருடைய வீட்டில் தொழுவதை விடவும், இன்னும் அவருடைய கடை தெருவில், அவருடைய கடை வச்சிருக்கான்னு சொன்னா அந்த கடையில் நின்று அவர் தொழுவதை விடவும் 20 மடங்கு அந்தஸ்தால் உயர்ந்ததாகும். 20 மடங்கு அந்தஸ்தால் அது அதிகமாக கூடியதாகும் சொல்றாங்க. அப்போ ஒருத்தவன் ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகை தான் வீட்டுல தொழுவதை விடவும் தன்னுடைய கடையில தொழுவதை விடவும் 20 மடங்கு அது மேலானது, அது உயர்ந்ததாக இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்றாங்க, ஒருத்தவன் அழகான முறையில உது செய்கிறான், அழகான முறையில உதுவை அழகுறச் செய்து பின்பு அவன் பள்ளிக்கு செல்கிறான். பள்ளிக்கு சென்று அவன் அந்த தொழுகையை தவிர வேறு எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. அப்போ ஒருத்தவன் பள்ளிக்கு போறான், உது செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷா பள்ளிக்கு போகும் பொழுதே அவனுக்கு ஒரே ஒரு நியத்து தான், பள்ளிக்கு தொழுகிறோம் வரோம். இப்படி அந்த தொழுகையை தவிர வேறு எந்த ஒரு நியத்தும் இல்லாமல், எந்த ஒரு நாட்டமும் இல்லாம அவன் தொழுகைக்காக வேண்டி போறான். அது அல்லாத வேற ஒரு நாட்டம், அப்படியே தொழுகைக்கு போறோம், அப்படி போற வாக்குல அப்படி நம்ம கடைக்கு போயிட்டு வந்துருவோம், கடைக்கு போயிட்டு தொழுகைக்கு போவோம், அந்த அவரை பார்த்துட்டு அப்படி தொழுகைக்கு போவோம். இப்படி வேறு ஒரு நோக்கமின்றி தொழுகையை மட்டும் நோக்கமாக எடுத்துக்கொண்டு அவர் தொழச் செல்கிறார். சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அவர் தொழச் செய்ய செல்கிறார். அந்த செல்லக்கூடிய ஒவ்வொரு கால் தடத்திற்கும், ஒவ்வொரு கால் அடிக்கும் அவருடைய தரஜாக்கள் கூடப்படும். ஒவ்வொரு அடி வைத்து போவார் இல்லையா, தொழுகைக்காக வேண்டி தன்னுடைய காலை ஒவ்வொரு அடியாக வைத்து நகரக்கூடிய அந்த ஒவ்வொரு நகருதலிலும் அவருடைய அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அல்லாஹு தஆலா அப்படி தொழுகைக்காக நடந்து செல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு அந்தஸ்து அல்லாஹு தஆலா உயர்த்தி தரக்கூடியவனாக இருக்கிறான். எந்த ஒரு விதத்திலையும் அவருடைய அந்தஸ்து குறைந்து விடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்கிறார்கள், அவன் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பாவங்கள் கழிக்கப்படும், ஒவ்வொரு பாவங்கள் நீக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் எதுவரையிலும் அவன் பள்ளியில் நுழையும் வரையிலும் அவனுடைய பாவங்கள் அவனுடைய பாவங்களிலிருந்து ஒவ்வொரு பாவமாக நீக்கப்படும். பின்பு அவன் பள்ளிக்கு செல்கிறான், பள்ளியில் நுழைகிறான். பள்ளியில் நுழையும் பொழுது அந்த தொழுகையானது அவனை தடுக்கவில்லை. அந்த தொழுகையானது அவனை தடுக்கிறது. எதை விட்டும்? பிறர் சிந்தனையை விட்டு, மற்ற சிந்தனைகளை விட்டும் அந்த தொழுகை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிலைமையில ஒருத்தன் தொழுகைக்காக காத்திருக்கிறான் என்று சொன்னால், காத்துக்கிட்டு இருக்கான், ஜமாத் இன்னும் நடக்கல, தொழுகைக்காக நின்று கொண்டிருக்கான். ஆனா அவனுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது, வேற ஒரு வேலையை பார்த்துட்டு வரல. ஒரு தொழுகைக்காண்டி காத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி தொழுகைக்காக வேண்டிதான் அவன் காத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த தொழுகைக்கான நன்மையை அவன் பெற்றவனாக இருக்கின்றான். அந்த தொழுகையிலேயே அவன் இருந்ததுக்கு சமந்தான். தொழுகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா கூட அந்த தொழுகையிலேயே அந்த தொழுகைக்கான நன்மை அவனுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பதிவு செய்யறாங்க. இன்னும் சொல்றாங்க, மலக்குமார்கள் துஆ செய்வாங்களாம். யாரு? எப்படிப்பட்ட நபருக்கு மலக்குமார்கள் துஆ செய்வாங்கன்னா,
தான் தொழுதுட்டு அந்த தொழுத இடத்தில் தொழுகையை முடித்து விட்டு அங்க அவன் உட்கார்ந்து இருக்கான், சும்மா உட்கார்ந்து இருக்கான், எந்த ஒரு செயலும் செய்யல. தொழுகையை முடித்து விட்டு அந்த தொழுத அந்த இடத்தில் அவன் உட்கார்ந்திருக்கும், அவன் இருந்திருக்கும், அவன் இருக்கின்ற காலமெல்லாம் மலக்குமார்கள் அவனுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எப்படி துஆ செய்வாங்கன்னா, யா அல்லாஹ், இந்த நபருக்கு உன்னுடைய தொழுகையை நிறைவேற்றி அந்த தொழுகையினுடைய இடத்திலேயே இருக்கக்கூடிய அந்த நபருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. இன்னும் அவனுக்கு அவன் செய்த பாவத்தை நீ நீக்குவாயாக, அவன் செய்த பாவங்களை நீ மன்னிப்பாயாக. இன்னும் அவர் கேட்கக்கூடிய அந்த தௌபாக்களை, அவர் கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்புகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீ கபூல் செய்வாயாக என்றும் அவர்கள் துஆ செய்வார்கள். அப்போ ஒருத்தன் அந்த தொழுத இடத்திலேயே இருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டே இருப்பாங்க. அவன் தொழுகையை தொழுவல, ஆனா அவன் தொழுது முடிச்ச அந்த இடத்துல அவன் சும்மா உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னா கூட மலக்குமார்கள் அவனுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு 2 ஷரத்தை சொல்றாங்க. என்ன ஷரத்துனா, அவன் உட்கார்ந்து இருக்க சமயத்துல எந்த யாருக்கும் ஈதா செய்யக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாது, யாருக்கும் நோவினை செய்யக்கூடாது. அப்போ அங்க உட்கார்ந்துட்டு தொழுவு முடிச்சுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து புறம் பேசுறது, ஒருத்தனை அடிக்கிறது, சண்டை வளர்க்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்றது, அப்போ இதன் மூலமாக அவனுக்கு அந்த துஆ கிடைக்காது. இப்படிலாம் சொன்னா அவனுக்கு அந்த மலக்குமார்கள் துஆ செய்ய மாட்டாங்க. அவன் சொல்லாத வரையிலும் அவனுக்கு துஆ செய்யப்படும் என்பதாக சொல்றாங்க. 2வது ஷரத்து என்ன, 2வது கண்டிஷன் என்ன, அவன் ஹதஸாகாமல் இருக்க வேண்டும். ஹதஸ்ன்னு சொன்னா 2 விதம் இருக்கு. ஹதசு ஸகீர், ஹதசு கபீர்னு சொல்லுவாங்க. பெருந்தொடக்கு, சிறுந்தொடக்கு. சிறுதொடக்குன்னு சொன்னா சிறுநீர் கழிப்பது போன்று, சிறுநீர் கழிப்பது, ஒழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிறுதொடக்கு. பெருந்தொடக்குன்னு சொன்னா குளிப்பு கடமையாகுதல், இதெல்லாம் பெருந்தொடக்கு. அப்போ இந்த தொடக்கு என்பது உண்டாகாமல் இருக்கும் வரையிலும் அவன் எப்படி இருக்கான், அந்த இடத்துல எந்த ஒரு தொடக்கும் உண்டாகாமல் இருக்கான். அப்படி நான் தான் செய்த ஒதுவோடு அவன் ஒதுவோடவே உட்கார்ந்து இருக்கான். அப்படி இருக்கும் காலமெல்லாமும் இன்னும் அவன் யாருக்கும் இடையூறும் அளிக்கல. அவன் இருக்கிற இடத்துல அவன் பாட்டுக்கு அல்லாஹ் திக்ர் செஞ்சுட்டு அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்கான், யாருக்கும் நோவினை செய்யவில்லை என்று சொன்னால் மலக்குமார்கள் அவனுக்கு இப்படியெல்லாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். சரிங்களா? இப்ப நம்ம ஹதீஸை வாசிப்போம். வான் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியது. கால, யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த கால யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வாங்க, ஸலாத்துர் ரஜுலி, ஒரு மனிதருடைய தொழுகை ஆகிறது, ஃபீ ஜமாஅத்தின், ஜமாஅத்திலே அது ஆகிறது. ஒரு மனிதனுடைய தொழுகை அது எப்படிப்பட்ட தொழுகை? ஃபீ ஜமாஅத்தின், அவன் ஜமாஅத்தில் தொழக்கூடியவனாக, ஜமாஅத்தோடு தொழக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த மனிதரின் தொழுகை ஆகிறது. தஸீது, அதிகமாகும், அது அதிகமாகும். அலா ஸலாத்திஹி ஃபீ பைத்திஹி, அலா ஸலாத்திஹி, அவனுடைய தொழுகையை விடவும் அது அதிகமாகும். ஃபீ பைத்திஹி, அவனுடைய வீட்டில் தொழுகின்ற தொழுகையை விடவும் அது அதிகமாகும். வஸலாத்திஹி ஃபீ சூகிஹி, இன்னும் அவனுடைய கடை தெருவில், அவனுடைய கடையில் தொழுகின்ற அந்த தொழுகையை விட, அவனுடைய தொழுகையை விட அது அதிகமாகும். பிதுஅ வ 20 தரஜத்தன், அந்தஸ்தால் 20 சொச்சம் மடங்கு அதிகமாகும். தஸீது, அவருக்கு அதிகமாக கூடியதாக இருக்கின்றது. அப்போ தன்னுடைய வீட்டில் தொழுவதை விட, தன்னுடைய கடையில் தொழுவதை விட அவருக்கு அந்தஸ்தால் அவருக்கு 20 சொச்சம் மடங்கு அவருக்கு கூடக்கூடியதாக, அதிகமாக கூடியதாக இருக்கு. அப்ப பிலான்னு சொன்னா சொச்சம் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இன்னொரு விஷயம் விளங்கிக்கணும், இந்த பிலான்னு சொல்லக்கூடிய வார்த்தை எதை குறிக்கும்னா 3 வரை 9 வரை சொல்லக்கூடிய அந்த எண்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் இந்த பிதா. அப்ப இப்படி அர்த்தம் வைக்கலாம், 20 சொச்சம், அப்பனா 20ம் இன்னும் சொச்சம் நன்மை, அப்பனா 23 29
மடங்கு தரஜா அவருக்கு உயரக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அர்த்தம் வைக்கலாம். வதாலிக்க இன்னும் இதுவாகிறது, அன்ன அஹதஹும் நிச்சயமாக உங்களில் ஒருவர், இதா தவல்ல அவர் உது செய்கிறார், அஹ்சனல் உது எப்படி உது செய்கிறார், அழகான முறையில் உதுவை அழகுறச் செய்கிறார். சரிங்களா? சும்ம பிறகு அத்தல் மஸ்ஜித அவர் பள்ளிக்கு வருகிறார், அத்தல் மஸ்ஜித பள்ளிக்கு வருகிறார், பள்ளிவாசலுக்கு வருகிறார். லா யன்ஹஸுஹு இல்ல ஸலாத்து தொழுகையை தவிர தொழுக வேண்டும் என்ற அந்த மன உறுதியை தவிர அவரை வெளியேற்றாது. இந்த ஹூடைய லமீர் அந்த ஒருவர் பள்ளிக்கு வந்தார் இல்லையா, உதவி செஞ்சுட்டு அந்த ஒருவரை பார்த்து குறிக்குது. இப்ப அந்த ஒருவரை அந்த தொழுகை அந்த தொழ வேண்டும் என்ற அந்த அஸ்மு அந்த மன உறுதி என்பது அவரை வெளியேற்றாது. அப்போ அந்த தொழுகை தான் அவர் வெளியேற்றக்கூடியதா இருக்கும். தொழுகையை தவிர அது வெளியேற்றாதுன்னா அந்த தொழுகை அவரை வெளியேற்றக்கூடியதாக இருக்கும். மற்ற விஷயங்களை விட்டும் அந்த தொழுகை அவரை வெளியேற்றக்கூடியதாக அது இருக்கின்றது. சொல்றாங்க பாருங்க, லா யுரீது இல்ல ஸலாத்த, இன்னும் தொழுகையை தவிர அவன் எதையும் நாடவும் கிடையாது. லா யுரீது அவன் நாட மாட்டான், இல்ல ஸலாத்த தொழுகையை தவிர வேறு எதையும் அவன் நாட்டமாகவும் கொள்ளல. அப்படி அவன் பள்ளிக்கு வருகிறான் என்று சொன்னால், லம் யஹ்து ஹுதுவத்தன் காலடியால் கால் தடத்தினால் ஒரு கால் தடத்தையும் அவன் வைப்பது கிடையாது, வைப்பதில்லை. அப்போ ஒரு அடி கூட அவன் வைப்பது கிடையாது. நடக்கிறோம் இல்லையா, அந்த நடக்கும் பொழுது அந்த கால் தடம் அந்த காலடி, அப்படி காலடியால் கால் சுவற்றால் ஒரு காலடியை கூட அவன் வைக்கவில்லை. இல்லா ருஃபிஅ லஹு பிஹா தரஜத்துன், இல்லா ருஃபிஅ லஹு அவனுக்கு உயர்த்தப்படுமே தவிர, பிஹா என்னது இந்த ஹியாவுடைய லமீரு அந்த ஹுத்துவத்தை பார்த்து போகுது. புரியுதா? அந்த அவன் கால் வைக்கக்கூடிய அந்த கால் சுவற்றை கொண்டு அவனுக்கு உயர்த்தப்படுமே தவிர, என்னது தரஜத்துன் அந்தஸ்து அவனுக்கு உயர்த்தப்படும். அப்போ தரஜா அவனுக்கு அவன் கால் தடம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு தடத்திற்கும் அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுமே தவிர அது ஆகாது என்று சொன்னால், அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுமே தவிர அது ஆகாது. அப்போ அவனுடைய அந்தஸ்து உயர்த்ததான் படும், அது எந்த ஒரு காலத்திலும் இறக்கப்படாது. அவன் கால் தடம் வைக்கக்கூடிய பள்ளியை நோக்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிற்கும் அவனுடைய தரஜா உயர்த்தப்படும் என்பதாக சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, இன்னும் அவனை தொட்டும் போக்கப்படும். பிஹா என்னது இந்த ஹாவுடைய லமீரும் அந்த குத்துவத்து தான், அவனுடைய அந்த கால் சுவற்று, அந்த கால் சுவற்றை கொண்டு அவனை விட்டும் நீக்கப்படும், இறக்கப்படும். ஹொத்த என்று சொன்னால் இறக்கப்படும், குறைக்கப்படும், அத மாதிரி அர்த்தம் வரும். அப்போ இங்க நீக்கப்படும் அர்த்தம் வைக்கலாம். நீக்கப்படும் ஒரு பாவம் நீக்கப்படும். புரியுதுங்களா? அவன் கால் தடம் வைப்பதை கொண்டு அவனை தொட்டும் ஒரு பாவம் என்பது நீக்கப்படும். ஹத்தா யதுகுல் மஸ்ஜித எதுவரையிலும் பள்ளியை நுழையும் வரையிலும், அவன் பள்ளிக்கு நுழையும் வரையிலும் அவனுடைய பாவங்கள் போக்கப்படும், அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் என்பதாக சொல்றாங்க. இதா தஹலல் மஸ்ஜித அவன் பள்ளிக்கு நுழைந்தால், கான ஃபிஸ் ஸலாத்தி தொழுகையிலேயே அவன் ஆகியிருக்கின்றான், கான அவன் ஆகியிருக்கின்றான், ஃபிஸ் ஸலாத்தி தொழுகையிலேயே அவன் ஆகியிருக்கின்றான். மா கானத்திஸ் ஸலாத்து தொழுகை என்பது ஆகியிருக்கின்றது, ஹிய தஹ்பிசுஹு ஹிய அந்த தொழுகை ஆகிறது, தஹ்பிசுஹு இந்த ஹூடைய லமீர் அவனை பார்த்து போகுது, அந்த தொழக்கூடியவன், அந்த தொழக்கூடியவனை தஹ்பிசுஹு அந்த தொழுகையானது தடுக்கின்றது. மற்ற செயல்களை விட்டும் மற்ற சிந்தனைகளை விட்டும் மற்ற வேலைகளை விட்டும் அந்த தொழுகை அவனை தடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுதுங்களா? கானஃபிஸ் ஸலாத் அவன் தொழுகையிலேயே ஆகுவான். எப்படி? அந்த தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தொழுதவனாக கணக்கிடப்படும். அந்த தொழுகையிலேயே இருக்கக்கூடியவனாக, அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய நன்மையை அவன் பெற்றவனாக, அவன் பெறக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். தொழுகையை தவிர வேற எந்த ஒரு நாட்டமும் இல்லாம அந்த தொழுகை எந்த ஒரு சிந்தனையிலும் அவனை திருப்பல, அப்படி தடுத்து வச்சிருக்குன்னு சொன்னா அவனுக்கு அந்த தொழுகை காத்திருக்கிறான். சும்மா அந்த தொழுகைக்காக வேண்டி சாதாரணமாக நிற்கிறான் என்று சொன்னாலும் கூட அந்த தொழுகைக்காக அந்த தொழுகையினுடைய நன்மை அவனை கிடைக்கக்கூடியதாக பெறக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் என்பதை இங்க உணர்த்துறாங்க. இன்னும் சொல்றாங்க, ஒல் மலாஇகத்து வானவர்கள், இன்னும் வானவர்கள் மலக்குமார்கள் யுஸல்லூன துஆ செய்கிறார்கள்,
அலா அஹதிக்கும் உங்களில் ஒருவரின் மீது அவர்கள் துஆ செய்கிறார்கள், மாதாம ஃபீ மஜ்லிஸிஹி, அவனுடைய இருப்பிடத்தில் அவன் இருக்கும் காலமெல்லாம் உங்களில் ஒருவரின் மீது மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். சரிங்களா? அல்லதி, அது எப்படிப்பட்ட இடம்? அந்த மஜ்லிஸை பத்தி வளர்க்குறாங்க. அல்லதி, அது எப்படிப்பட்டது? ஸல்லா ஃபீஹி, அந்த மஜ்லிஸிலே, ஃபீஹியுடைய லமீர் இது மஜ்லிஸ், அந்த இருப்பிடத்திலே அவன் தொழுது இருக்கின்றான். அப்போ அவன் தொழுதுட்டு அந்த மஜ்லிஸில அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே அவன் இருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவனை துஆ செய்யக்கூடியவர்களாக, அவனுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். யகூலூன, யாரு? மலக்குமார்கள் சொல்வார்கள். எப்படி துஆ செய்வாங்கன்னு சொல்றாங்க? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இர்ஹம்ஹு, இவருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. இந்த தொழுது அதே இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. அல்லாஹும்ம யா அல்லாஹ் யக்ஃபிர் லஹு, அவருக்கு நீ மன்னித்து தருவாயாக. அப்போ அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம யா அல்லாஹ் துபு அலைஹி, அவரின் மீது நீ தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. அவர் கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை நீ கபூலாக்கி தருவாயாக. மாலம், இன்னும் சொல்றாங்க, மாலம் யுதி ஃபீஹி, அந்த மஜ்லிஸிலே, இந்த ஃபீயுடைய லமீரும் அந்த மஜ்லிஸை பார்த்தா போகுது, அந்த இருப்பிடத்திலே அவன் எப்படி ஆயிருக்கிறான்? எந்த ஒரு இடையூறும் கொடுக்காமல், நோவினை செய்யாமல் அவன் இருக்கின்றான். யாருக்கும் இடையூறு அளிக்கல, எந்த ஒரு புறமும் பேசல, யாரையும் அடிக்கவும் செய்யல, எந்த ஒரு வெளிக்காரியமும் செய்யாமல் அந்த மஜ்லிஸில் அவன் சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கின்றான். மாலம் யுதி ஃபீஹி, அந்த மஜ்லிஸில் அவன் இடையூறு தரவும் இல்லை. மாலம் யுஹதிஸ் ஃபீஹி, இன்னும் அவன் ஹதஸாகவும் ஆகவில்லை. அந்த மஜ்லிஸில், இந்த ஃபீயுடைய லமீரும் அந்த மஜ்லிஸ் தான், அந்த இருப்பிடத்தில் அவன் துடக்குள்ளவனாகவும் அவன் ஆகவில்லை என்று சொன்னால் மலக்குமார்கள் அவனுக்கு துஆ செய்கின்றார்கள் என்பதாக சொல்றாங்க. முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம் இருவரும் இத்திஃபாக் செய்யப்பட்ட கருத்து. ஃபஹாதா, இதுவாகிறது, இந்த ஹதீஸ் ஆகிறது லிஃப்து முஸ்லிமின், முஸ்லிம் இமாம் அவருடைய வார்த்தையாக இருக்கின்றது, அவர்கள் சொன்ன வார்த்தையாக இருக்கின்றது. வகவுலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹஸுஹு என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லாகிறது. யன்ஹஸுஹு, இப்ப மேல யன்ஹஸுன்னு வார்த்தை போட்டாங்க, என்ஹஸுன்னு வார்த்தை போட்டாங்களே, அந்த என்ஹஸுஹு என்ற வார்த்தையை இங்க விளக்குறாங்க. என்ஹஸுஹு ஹுவ, அதுவாகிறது, பிஃபத்ஹில் யாஇ, யாவிற்கு ஃபதஹை கொண்டு, யாவிற்கு ஃபதஹ் பெற்றிருக்கா, என்ஹஸு என்ற யா ஃபதஹ் பெற்றிருக்கு. இப்போ யாவிற்கு ஃபதஹை கொண்டு, வல் ஹாஇ, ஹாவிற்கும் ஃபதஹை கொண்டு, என்ஹஸு உள்ள அந்த ஹாவும் ஃபதஹ் பெற்றிருக்கு. வபிஸாஇ, இன்னும் ஜாவை கொண்டு இருக்கின்றது. ஐ, அதாவது எது? இந்த என்ஹஸியுடைய அந்த மானாவை விளக்குறாங்க. மானான என்னது? அதனுடைய அர்த்தத்தை விளக்குறாங்க. யுஹ்ரிஜுஹு, அது வெளியாக்கும், அது அவனை வெளியாக்கின்றது என்ற அர்த்தத்தில் அது வரும். வயுன்ஹிதுஹு, இன்னும் அவனை உயர்த்தச் செய்தது, சுமத்தச் செய்தது, மேம்படுத்துதல், இப்படியெல்லாம் அர்த்தத்திற்கு வரும். என்ஹஸிஹு என்ற வார்த்தை இந்த இரு அர்த்தத்திற்கும் வரும் என்பதை இந்த இடத்துல விவரிக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ எதற்காக பாபுல் இஹ்லாஸி வ இஹ்லாரி நிய்யா, இஹ்லாஸை பற்றியும் நியத்தை பற்றியும் பேசக்கூடிய ஒரு பாபின் கீழ் இந்த ஹதீஸை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தா, ஆரம்பத்திலே சொன்னாங்க லா யுரீது இல்ல ஸலாத், அப்போ தொழுகையை தவிர அவன் எதுவும் நாடல, அவருடைய நாட்டம் பொறுத்து, சரிங்களா, அவருடைய நாட்டம் பொறுத்த விஷயமாக இது இருக்கின்றது. இன்னும் இங்க சொல்லப்பட்டது போல அவன் பள்ளியில நுழைந்து அந்த பள்ளியில தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கின்றான். அப்ப அவனுடைய நியத்து என்னது? தொழ வேண்டும் என்ற ஒரு நியத்து தான். அந்த நியத்தின் காரணமாக அவனுக்கு தொழுதற்கான நன்மையே அவனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த தலைப்பின் கீழே அமையக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறதுனாலதான் பாபுல் இஹ்லாஸி வ இஹ்லாரி நிய்யா என்ற தலைப்பின் கீழே இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் மேலேயே நம்ம சொல்லப்பட்ட மாதிரி ஜமாஅத்தாக தொழும் நன்மை என்ற தலைப்பின் கீழே இந்த ஹதீஸு அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 11வது ஹதீஸு, وعن أبي الأباس عبد الله ابن عباس ابن عبد المطلب رضي الله عنهما. ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும்.
இந்த அப்துல்லாஹி அப்பாஸ்ன்னு இந்த நுஸ்ஹாவில் போட்டிருக்காங்க, இந்த பிரிண்ட்ல போட்டிருக்காங்க. இப்போ பிரிண்டிங் மிஸ்டேக். இந்த அப்துல்லாஹிற்கும் இந்த அப்பாஸுக்கும் இடையில இபுனு என்ற ஒரு வார்த்தை வரும். சரிங்களா? அப்போ அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்போ அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவங்க யாரை தொட்டும் சொல்றாங்க? அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யர்வி அன் ரப்பிஹின் போடுறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வந்து ஒரு ஹதீஸ் குதுசின்னு விளங்கிக்கணும். ஹதீஸ் மொத்தம் 2 வகை. ஹதீஸுன் நபவின்னு இருக்கு, இன்னொன்னு ஹதீஸ் குதுசின்னு சொல்லுவாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த ஹதீஸ் நபவி என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அவர்கள் அர்த்தமாக கவனிக்கும் பொழுது அந்த அர்த்தமும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த லெஃப்து அந்த வார்த்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமானதா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஹதீஸ் நபவி. ஆனா இந்த ஹதீஸ் குதுசி என்று சொன்னா நம்ம முதல்ல குர்ஆனை பத்தி சிந்திக்கணும். இப்ப இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸ் குதுசிக்கும் என்ன ஃபர்க், என்ன வித்தியாசம் சொல்லும் பொழுது, குர்ஆன்ல உள்ள விஷயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக 2 விஷயத்தை பத்தி பேசுறோம். முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதுதான் குர்ஆன் ஷரீஃப். சரிங்களா? ஆனா இந்த ஹதீஸ் குதுசி என்பது அல்லாஹு தஆலாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதில் இல்ஹாம் செய்த விஷயம், இறை உதிப்புன்னு சொல்லலாம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயத்தை உதித்து தருவான், சில விஷயத்தை உதிக்க செய்து அதை சொல்லுவான். புரியுதுங்களா? அது அல்லாஹ் இல்ஹாம் செய்த விஷயத்தை தான் அங்க ஹதீஸ் குதுசின்னு சொல்றோம். இப்போ இன்னொரு விஷயத்தை வித்தியாசத்தை பார்ப்போம். இந்த குர்ஆன் ஷரீஃப்ல உள்ள லஃபுதும் சரி, மானாவும் சரி, அந்த குர்ஆன் ஷரீஃப்ல உள்ள அந்த வார்த்தைகளும் அந்த குர்ஆன் ஷரீஃப்ல உள்ள அர்த்தமும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அப்போ அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் பேசிய அந்த வார்த்தை அல்லாஹ் நாட்டமாக கொண்ட அந்த அர்த்தமாக குர்ஆன் ஷரீஃப் அமைந்தது. அப்போ ஹதீஸ் குதுசியில எப்படின்னு பார்த்தா, அந்த மானா அல்லாஹ்விற்கு சொந்தமானது. ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அந்த விஷயத்துடைய நாட்டம் எதை நாடுகிறானோ அதனுடைய அர்த்தம் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமானது. ஆனால் லஃப்து என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமானது. அப்போ அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதில் சில விஷயத்தை உதிக்கச் செய்வான். அந்த விஷயத்தை உதிக்கச் செய்து அதை ஒரு முராதாக, ஒரு மஃபூமாக, ஒரு கருத்தாக அல்லாஹு தஆலா மஅனாவின் வழியில் அவன் என்ன நினைக்கின்றானோ அந்த அர்த்தத்தின்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்ஹாம் செஞ்சிருவான், இறை உதிப்பு செஞ்சிருவான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வார்த்தையை கொண்டு அந்த ஹதீஸனை அறிவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்போ இதுதான் ஹதீஸ் குதுசின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த ஹதீஸ் குதுசியில அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த ஹதீஸ்ல சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல்ல சொல்றான் அல்லாஹு தஆலா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் எழுதிவிட்டான், தீய கெட்ட விஷயத்தையும் பாவத்தையும் அவன் எழுதிவிட்டான் என்பதாக சொல்றான். சொல்லிட்டு விளக்குறான் அல்லாஹு தஆலா, யாரு ஒரு நன்மையான காரியத்தை எண்ணமாக கொண்டு அதை அவன் செய்யாமல் விட்டு விட்டானோ, புரியுதுங்களா? அவன் ஒரு நன்மையான காரியத்தை இதை செய்யணும் நாடுறான், ஆனா அந்த விஷயத்தை அவன் செய்யல. அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அவன் எண்ணிய காரணத்தினால் அவன் அந்த விஷயத்தை செய்யணும் நாடினான்ல, அந்த ஒரு அவனுடைய எண்ணத்தின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா அதை ஒரு பரிபூர்ணமான ஒரு நன்மையாக அவனுக்கு தருகிறான். ஒரு நன்மையான காரியத்தை அவன் செய்யல, ஆனா அதை அவன் நியத்தை செஞ்சிருக்கான், செய்யணும்னு நினைச்சிருக்கான். அந்த நினைச்சதின் காரணமாக அல்லாஹு தஆலா ஒரு பரிபூர்ணமான ஒரு நன்மையாக அவனுக்கு அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னும் ஒரு விஷயம், அந்த நன்மையான காரியத்தை ஒருத்தவன் எண்ணமாக கொள்கிறான், இதை செய்ய வேண்டும் என்று நியத்தும் வைக்கிறான், அவன் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டான். ஒரு நன்மையான காரியத்தை அவன் செய்யணும் நாடுறான், அந்த காரியத்தை அவன் செஞ்சு முடிச்சுட்டான்னு சொன்னா 10 நன்மைகளில் இருந்து 700 நன்மை வரையிலும் அவன் பெறக்கூடியவனாக இருக்கின்றான் என்பது அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னும் சொல்றாங்க, அந்த 700க்கு மேலாகவும் அதற்கும் மேலான நன்மைகளை அல்லாஹு தஆலா அவனுக்கு எழுதி வைக்கின்றான். எதனால? ஃபர்ஸ்ட் உள்ளவன் ஒரு நல்ல காரியத்தை நியத்து செஞ்சான், ஆனா அதை செய்யல, அவனுக்கு ஒரு நன்மை கொடுக்கப்பட்டது. ஆனால் இரண்டாவது அவன் நன்மையை செய்யணும் நாடுறான், அதே நன்மையை அவன் நாட்டத்தின்படியே அவன் நியத்தின்படியே அவன் செஞ்சுட்டான். அப்படி செஞ்சுட்டான்னு சொன்னா
10 நன்மைகளில் இருந்து அல்லாஹு தாலா 700க்கும் மேற்பட்ட நன்மைகளை அல்லாஹு தாலா அவனுக்கு எழுதி வைக்கின்றான் என்பது அல்லாஹு தாலா பதிவு செய்யறான். அடுத்து ஒரு விஷயத்தை சொல்றான், இதே போல ஒருத்தவன் ஒரு தீய விஷயத்தை, ஒரு கெட்ட விஷயத்தை அவன் நாட்டமாக கொள்கிறான். அவன் நாடுறான் இந்த விஷயத்தை நம்ம செய்யணும், ஒரு கெட்ட விஷயத்தை செய்யணும் நாடுறான். ஆனா அந்த காரியத்தை அவன் செய்யவில்லை. ஆனால் அந்த காரியத்தை அவன் செய்யல. இந்த செய்யணும் நாடுறான், இந்த பாவமான காரியத்தை நம்ம செய்யணும்னு யோசிக்கிறான். ஆனா அதே நேரத்துல தன்னுடைய நப்சையை கட்டுப்படுத்தி கொண்டு இதை நம்ம செஞ்சிடக்கூடாது, இது தப்புலோ, இது ஹராமலன்னு சொல்லிட்டு அந்த காரியத்துல இருந்து அவன் விலகி கொள்றான். அந்த நன்மை, அந்த அமல அவன் செய்யலன்னு சொன்னா அல்லாஹு தாலா அவனுக்கு ஒரு பரிபூர்ணமான நன்மையை அல்லாஹு தாலா அவனுக்கு எழுதி தருகின்றான். எதன் மூலமாக? அவன் நியத்து செஞ்சான் தான், அவன் நினைச்சான். ஆனா அந்த காரியத்தை செய்யாமல் அவன் எண்ணத்தை அவன் திருப்பிக் கொண்டதின் காரணமாக அல்லாஹு தாலா அவனுக்கு பரிபூர்ணமான ஒரு நன்மையை தரக்கூடியவனாக இருக்கின்றான். சரிங்களா? இரண்டாவது விஷயம், இன்னொருத்தவன் ஒரு பாவமான காரியத்தை அவன் நியத்து செய்கிறான், அவன் உறுதி செய்கிறான், அவன் நியத்து செய்கிறான், எண்ணம் கொள்கிறான், இதை செய்ய வேண்டும் என்று அவன் நியத்து வைக்கிறான். பின்பு அந்த விஷயத்தை அவன் செய்யவும் செய்கிறான். ஒரு பாவமான காரியத்தை, அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை அவன் செய்யணும் நியத்து வச்சு பின்பு அந்த காரியத்தை அவன் செய்து முடிச்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு அந்த பாவத்திற்கான ஒரு பாவம், ஒரு தீய பாவம் அவனுக்கு எழுதப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். புரியுதுங்களா? மேல ஒருத்தவன் அந்த தீய காரியத்தை செய்யணும் என்ன வச்சான், ஆனா செய்யல, அதன் காரணமாக அவன் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டான். இவன் இந்த தீய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நியத்து வச்சின்படியே அவன் செய்யவும் செஞ்சிட்டான். அப்படி செய்ததின் காரணமாக அவனுக்கு ஒரு ஒரு தீமை அவனுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு பாவம் அவனிலே சேரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அறிவிக்கப்படுகின்ற ஒரு ஹதீஸ் குதுசி. இப்போ ஹதீஸ பார்ப்போம். 11வது ஹதீஸ். வஅன் அபில் அப்பாசி அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்போ அப்பாஸ் என்பவருடைய தந்தையான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அப்போ இந்த இடத்துல முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்த அப்துல்லாக்கு அப்புறம் இங்க ஒரு இப்னு என்பது போக்கப்பட்டிருக்கும். அப்போ அப்துல்லா என்பது அவருடைய இயற்பெயர். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவருடைய தந்தை பெயர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகுவார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப் என்பவராகும். அப்போ ரலியல்லாஹு அன்ஹுமா அவ்விருவரையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாகன்னு இங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இங்க இந்த ஹுமாவுடைய லமீர் யாரை பார்த்து போகுதுன்னு சொன்னா, ஒன்று இரு நபர்களை பார்த்து போகுது. ஒன்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்போ இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து போகுது. இன்னொன்னு அவர்களுடைய தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் போகுது. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவரும் சஹாபாக்கள். அதன் காரணமாக தான் இங்க ரலியல்லாஹு அன்ஹுமா என்று இருவரையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக என்று இந்த இடத்துல போட்டாங்க. அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியது. அவர்களை தொட்டும் யார் அறிவிக்கிறாங்க? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஃபீமா யர்வி அன் ரப்பிஹி தபாரக வ தஆலா, பரக்கத்து பொருந்தியவனான இன்னும் உயர்ந்தவனான தன்னுடைய ரப்பை தொட்டும் அவர்கள் ரிவாயத்து செய்த ஒன்றிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா கதபல் ஹஸனாதி வஸ்ஸய்யிஆதி, கதபல் ஹஸனாதி நன்மைகளையும் எழுதிவிட்டான், வஸ்ஸய்யிஆதி தீமைகளையும் எழுதிவிட்டான். சும்ம பிறகு, பையன தாலிக இதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துறான். அப்போ விளக்கித்தரான். பையன அல்லாஹு தஆலா விளக்கித்தரான். பிறகு அல்லாஹு தஆலா இதை விளக்கித் தருகிறான். ஃபமன், எனவே ஒருவன், ஹம்ம பிஹஸனத்தின் ஒரு நல்ல விஷயத்தை
ஒரு நல்ல காரியத்தை அவன் செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டான், ஹிம்மத்து செய்தான், அவன் உறுதி கொண்டு விட்டான், நியத்து செஞ்சுட்டான். ஃபலம் யஅமல்ஹா, ஆனா அந்த காரியத்தை அவன் செய்யவில்லை என்று சொன்னால், கதபஹல்லாஹு தபாரக வ தஆலா, பரக்கத்து பொருந்தியவனான உயர்ந்தவனான அந்த அல்லாஹு தஆலா அந்த நன்மையை அவனுக்கு எழுதி விடுகிறான். ஐந்தஹு, அவனிடத்தில் எழுதி விடுகிறான். ஹசனத்தன் காமிலத்தன், ஒரு பரிபூர்ணமான ஒரு நன்மையை அவனிடத்தில் அல்லாஹு தஆலா எழுதி விடுகின்றான். வைன் ஹம்ம பிஹா, இந்த ஹாவுடைய லமீர் இந்த ஹசனத்தை பார்த்து போகுது. அந்த நல்ல காரியத்தை கொண்டு ஒருத்தன் உறுதி கொள்கிறான், ஹிம்மத்து செய்கிறான். ஃபஅமிலஹா, அந்த காரியத்தை அவன் செய்தும் விட்டான். ஹாவுடைய லமீர் எதை பார்த்து போகுது? அந்த ஹசனத்தை பார்த்து போகுது. அந்த நல்ல காரியத்தை அவன் செய்து விட்டால் என்று சொன்னால், கதபஹல்லாஹு, அல்லாஹு தஆலா எழுதி விடுகின்றான். 10 ஹஸனாத்தின் இலா 700 ضعஃபின், 10 நன்மைகளில் இருந்து 700 ضعஃபின், 200 மடங்கு நன்மை வரையிலும் அல்லாஹு தஆலா எழுதக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் சொல்றான், 200 மடங்கு நன்மைகளில் இருந்து இலா அضعாஃபின் கஸீரத்தின், பன்மடங்கு, அதைவிட பன்மடங்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹு தஆலா எழுதி விடுகின்றான். வஇன் ஹம்ம, இன்னும் ஒருவன் ஹிம்மத்து செய்கிறான், பிஸ்ஸய்யிஅத்தின், ஒரு கெட்ட காரியத்தை கொண்டு, ஒரு தீய விஷயத்தை கொண்டு அவன் ஹிம்மத்து செய்தால், ஃபலம் யஅமல்ஹா, இன்னும் அதை அவன் செய்யவில்லை, அந்த கெட்ட காரியத்தை, ஹாவுடைய லமீர் செய்யத்து, அந்த செய்யத்தான் அந்த காரியத்தை அவன் செய்யவில்லை என்று சொன்னால், கதபஹல்லாஹு, அல்லாஹு தஆலா எழுதுகின்றான். ஐந்தஹு, அவனிடத்தில் எழுதுகின்றான். ஹஸனத்தன் காமிலத்தன், மேல சொல்லப்பட்ட மாதிரியே ஒரு பரிபூர்ணமான ஒரு நன்மையை அவனுக்கு அல்லாஹு தஆலா எழுதி தருகின்றான். வைன் ஹம்ம, இன்னும் ஒருவன் ஹிம்மத்தாக்குறான். வைன் ஹம்ம பிஹா, ஹாவுடைய லமீர் செய்யத்தை பார்த்து போகுது. அந்த கெட்ட காரியத்தை, தீய விஷயத்தை ஒருத்தன் ஹிம்மத்து செய்தால், ஃபஅமிலஹா, எனவே அவன் அந்த காரியத்தை செய்து முடிச்சிட்டான். ஹாவுடைய லமீர் செய்யத்து, அந்த கெட்ட காரியத்தை அவன் செய்தும் விட்டான். கதபஹல்லாஹ், அல்லாஹு தஆலா எழுதுகின்றான். ஸய்யிஅத்தன் வாஹிதத்தன், ஒரு பாவத்தை, ஒரு தீமையை, ஒரு பாவத்தை அல்லாஹு தஆலா அவனிடத்தில் எழுதிவிட்டான், அவன் மீது எழுதிவிட்டான். முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம் இருவரும் இத்திஃபாக் செய்யப்பட்ட கருத்தாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ் பாபுல் இஹ்லாஸ் வ இஹ்லாரி நிய்யாக்கு கீழே எது கொண்டு வராங்க புரியுதுங்களா? அந்த இஹ்லாஸை பற்றியும் நிய்யத்தை பற்றியும் பேசக்கூடிய பாபுல இந்த ஹதீஸை எதுக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னா, இதன் காரணமாக தான் அங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்களா இல்லையா? ஒரு நன்மையான காரியத்தை அவன் செய்யணும்னு நாட்டம் கொண்டான், ஆனா செய்யல. அதே மாதிரிதான் பின்னாடி சொல்றாங்க, என்னது, ஒரு நன்மையான காரியத்தை அவன் செய்யணும் நாட்டம் கொண்டான். அப்ப அவனுடைய இந்த ஹதீஸ்ல மொத்தமா சொல்லப்படக்கூடியது புரியுதுங்களா இல்லையா? நிய்யத்தை பத்தி பேசுறாங்க. அவன் நிய்யத்தை செஞ்சான், அவன் எண்ணத்தை பொறுத்தே அவனுக்கு நன்மைகள் தீமைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பதிவு செய்யறதுக்காக தான் இந்த பாபுல் இஹ்லாஸ் வ இஹ்லாரி நிய்யா என்ற தலைப்பின் கீழே, என்ற பாபுக்கு கீழே இந்த ஹதீஸை நமக்கு கொண்டு வராங்க. சரிங்களா? அப்போ முன்னாடியே தலைப்பா நம்ம கொண்டு வந்தோம், எண்ணத்தை கொண்டு செய்தவன், எண்ணத்தை கொண்டு செய்யாமல் விட்டவன் என்ற ஒரு தலைப்பின் கீழே அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸு நமக்கு அமைகின்றது. சரிங்களா? அப்போ இன்றைய பாடத்துல நம்ம 2 ஹதீஸுகளை பற்றி நிறைவு செய்து விட்டோம். அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த 12வது ஹதீஸனை பற்றி நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று படித்த இந்த ஹதீஸனை அல்லாஹு தஆலா நம்முடைய இல்மியை கபூலாக்கி தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.